கந்தர் அலங்கார செய்யுள் எண் 91. கருமான் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை சேவற்கைக் கோளனை வானமுய்யப் பொறுமாவினைச் செற்ற போர் வேலனை கன்னி பூகமுடன் தரு மாமருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. கருமான் மருகனை கரிய நிறமுடைய திருமாலின் மருகனை செம்மான் மகளை சிவந்த மான் வடிவில் வந்த லக்ஷ்மி ஈன்றெடுத்த வள்ளி நாயகியை களவு கொண்டு வரும் ஆகுலவனை மனக்கலக்கமுடன் வேட வடிவம் கொண்டு அபகரித்து வந்தவனை சேவல் கைக்கோளனை சேவலை திருக்கரத்தில் ஏந்தியிருப்பவனை வானம் உய்ய பொறு தேவர்கள் பிழைக்கும்படி போர் செய்து மாவினை செற்ற மாமரமாக உருவெடுத்து நின்ற சூரபத்மனை அழித்த போர்வேலனை போரில் வல்ல வேற்படையை உடைய முருகப்பெருமானை கன்னிப்பூகமுடன் இளமையான பாக்கு மரங்களுடன் தரு மாமருவு செங்கோடனை மாமரங்களும் அழகுடன் சூழ்ந்திருக்கும் திருச்செங்கோட்டு வேலவனை வாழ்த்துகை சால நன்றே. வாயார போற்றுதல் மிக நல்லது. கருமான் மருகனை கரிய நிறமுடைய மாலோன் மருகன் ஆகிய காரணத்தினால் கருமால் மருகனை என்று பாடுகிறார். தமிழ் இலக்கண புணர்ச்சி விதிப்படி கருமால் மருகனை என்பது கருமான் மருகனை என்று வந்துள்ளது. பார்க்கடலை கடைந்தபோது தோன்றிய விஷஜ்வாலை காரணமாக திருமாலின் நிறம் கருத்தது. கரிய மேகத்தின் நிறத்தவராதலால் கருமால் மருகனை என்கிறார். கரிய மேகம் போல் மழை பொழிபவர், கருணை மழை பொழிபவர். கொண்டல் நிறத்தோன் கருமுகில் பொறு நிற ஹரி கரிய வனமாலி கார்போலுமேனி அச்சுதன் கரிய மெய்க்கோலமுற்ற ஹரி கரு நெல்லி மேனி ஹரி மையுருவோன் என்று திருமாலின் நிறம் பற்றி ஆங்காங்கே பாடுகிறார் அருணகிரிநாதர். திருமாலின் தங்கை பார்வதியின் மகன் முருகன் ஆதலாலும் திருமாலின் கண்களில் தோன்றிய ஆனந்த பாஷ்பத்திலிருந்து அவதரித்த தெய்வயானையும் வள்ளியும் முருகவேளை மணந்து கொண்டதாலும் கருமால் மருகனை என்று கூறுகிறார். செம்மான் மகளை காட்டில் வசித்து வந்த திருமாலாகிய சிவமுனி அங்கு திரிந்து கொண்டிருந்த அழகிய மானாகிய லட்சுமியைக் கண்டு மோகமுற்றதால் மான் ஒரு பெண் குழந்தையை ஈன்றது. அவள்தான் வள்ளி என்று பெயரிடப்பட்டு உபேந்திரனாகிய நம்பிராஜனால் வளர்க்கப்பட்டாள் என்பது போன்ற விவரங்களை ஏற்கனவே முன்பு பார்த்தோம். எனவே வள்ளியை செம்மான் மகள் என்கிறார். செம்மான் மகளை திருடும் திருடன் என்பது அனுபூதி. செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை என்கிறார். வேட்டுவ வடிவம் கொண்டு விடியும் முன் யாரும் அறியாமல் வள்ளியை அபகரித்துச் சென்று காந்தர்வ மணம் புரிந்து கொண்டான் முருகன். அவன் உரத்தோளிடத்தில் குரத்தேனை வைத்திட்டு ஒளித்தோடினான். வேடுவர் புனத்தில் உருமாறி முனி சொற்படி வியாகுல மனத்தினொடு போம்பிற்காரனும் என்பது திருவேளைக்காரன் வகுப்பு. வேடர்களுடைய திணைப்புனத்தில் தன் சுய உருவத்தை மாற்றிக்கொண்டு நாரத முனிவர் சொற்படி கவலைப்பட்ட கலக்க மனத்துடன் சென்ற வில் ஏந்திய வேட உருவத்தினன் என்று அருணகிரியாரை இங்கு கூறியிருப்பதால் ஆகுலவன் எனும் சொல் கலங்கிய மனத்துடன் வள்ளியை களவு கொண்டு வரச் சென்றவன் என்று பொருள்படும். சிந்தாகுல இல்லொடு சிந்தாகுலம் ஆனவை என்று ஆகுலம் என்ற சொல்லை பலவாறாக அருணகிரிநாதர் உபயோகித்திருக்கிறார். இதுவன்றி வேட செழும் திணை காத்து இதன் மீதில் இருந்த பிராட்டி விலோச்சன அம்புகளால் செயல் தடுமாறி மேனி தளர்ந்து உருகா பரிதாபமுடன் புனமேல் திருவேளை புகுந்த எனும் பொதுப்பாடலிலும் இவ்வாறு பாடியிருக்கிறார். மாகுலவனை என்று கொண்டால் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்த முருகன் என்றும் ஒரு பொருள் உண்டு என்பதை திரு செங்கல்வராயப்பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். சேவர் கை கோளனை செங்கோட்டு வேலவன் சேவலை பிடித்திருப்பது போன்ற கோலத்தில் விளங்குகிறான். பின்னால் செங்கோடனை பற்றிய குறிப்பு இச்செய்யுளில் வருவதால் இங்கு சேவலை கையில் பிடித்துள்ளவனே என்று பாடுகிறார். சாதாரணமாக முருகனை மயிலில் ஏறி வரும்படி வேண்டுபவர் இத்தலத்தில் மட்டுமே சென்றே இடங்கள் கந்தா எனும் போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும் என்று பாடியிருக்கிறார். கொண்டாடி என துவங்கும் தென்சேரிகிரி பாடலில் செஞ்சேவல் செங்கை உடைய ஷண்முக தேவே என்று பாடுகிறார். வானமொய்ய பொறு மாவினை செற்ற போர்வேலனை
முருகனுடனான போரில் சூரன் பல மாயா வடிவங்களை எடுத்துக்கொண்ட போதிலும் எதுவும் வேலாயுதன் முன் பலிக்கவில்லை. கடலுக்குள் சென்று மாமரமாக நின்றான், அதுவும் தலைகீழாக. வேல் மாமரத்தை இரண்டாக பிளந்தது. மறியும் ஆழ்கடலோடு போய்க் கறந்து கவடு கோடியின் மேலுமாய்ப் பறந்து வளரும் மா இரு கூறதாய்த் தடிந்த வடிவேலா என்று பாடுகிறார் திருநெல்வாயிலில். கொலை காட்டு அவுணர் கெட மா ஜலதி குளமாய் சுவர முது சூதம் குறிபோய் பிளவுபட மேற்கதுவு கொதி வேற்படையை விடுவோனே என்பார் திருச்செந்தூரில். கொலையே செய்கின்ற அசுரர்கள் அழியவும் பெரிய கடல் குளம் போன்று வற்றவும் முது சூதம் அதாவது முதிர்ந்த மாமரம் குறியின்படியே பட்டு பிளவுபட மேலே பற்றும்படியாக எரிவீசும் வேலாயுதத்தை செலுத்தியவனே என்கிறார். கொக்கு உறுப்பு கொடு மை நிற்கு வட்டத்து அசுரை கொத்தின் ஒக்க கொலை செய் வடிவேலா என்பார் ஒரு பொது பாடலில். மாமரத்தின் கொம்புகளாகிய அங்கங்களை கொண்டு கிளைகளும் உண்டு. கொம்புகள் கிளைகள் ஆகிய அங்கங்களை கொண்டு கருத்த வட்டமாகிய கடலில் பொக்கிருந்த அசுரனை ஒரே கொத்தாக எடுத்து ஒரே தரத்தில் கொலை செய்து அழித்த கூரிய வேலனே என்பது இதன் பொருள். செருவாய வெஞ்சூர் சே மர விக்கம் திரித்தாய் போரினை உடைய கொடிய சூரனாகிய வைரம் பொருந்திய மாமரத்தினால் தேவர்கட்கு உண்டாய விக்னங்களை ஒழித்தவனே என்றும் தத்து உவர் அத்தியில் மாவென்ற சேவக என்றும் கந்தர் அந்தாதியில் பாடுகிறார். இறுதியாக கன்னி பூகமுடன் தரு மா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே. தரு மாமரங்கள் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகழை சிறிது அடியேனும் செப்பென வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனே என்று தானே கூறுவதுடன் திருப்புகழ் அடியார்கள் செங்கோடனை வாழ்த்தி பரவுதல் மிகுந்த நன்மை பயக்கும் என்று இச்செய்யுளில் அனுகிரகிக்கிறார் அருணகிரிநாதர். செங்கோட்டின் இயற்கை அழகை பல பாடல்களில் பாடியிருக்கிறார். இளம் கமுக மரங்களுடன் மாமரங்கள் பொருந்தி விளங்கும் செங்கோடனை வாழ்த்தி துதித்தல் மிக நன்று என்கிறார் என்று. முருகன் தனது உருவை கொண்டு நின்ற சூரனை தடிந்ததனால் மேலும் தன்னையும் தடிவரோ என்று அஞ்சி மாமரங்கள் இளம் பாக்கு மரங்களை துணை பற்றி நிற்கின்ற திருச்செங்கோடு என்பார் வாரியார் சுவாமிகள். பொறு மாவினை செற்று என்று மாமரமாய் நின்ற சூரனை பாடி அடுத்தாற்போல் தரு மா மருவு என்று அங்கு வளரும் மாமரங்களை பற்றி கூறும் நயமும் மிகவும் அழகாக உள்ளது. சென்றே இடங்கள் கந்தா எனும்போது செஞ்சேவல் கொண்டு வரும் செங்கோட்டு வேலவனை வாழ்த்துகை சால நன்று. கருமால் மருகனை செம்மான் மகளை களவு கொண்டு வரும் ஆகுலவனை சேவர்கை கோளனை வானமுய்ய பொறு மாவினை செற்ற போர்வேலனை கன்னி பூகமுடன் தரு மா மருவு செங்கோடனை வாழ்த்துகை சால நன்றே.